ஹிஜ்ரி 470 பிறந்தவர். சிறு பிராயத்திலே அற்புதம் நிகழ்த்தியவர். தாய் இவரை வளர்க்கின்றவள் சொன்ன வார்த்தை, என் அருமை மகனே, உன்னை பெற்றெடுத்தேன், வளர்த்தேன், ஆளாக்கினேன். மரணம் அடைந்து உன்னை நான் மறுமையில் சந்திக்கின்ற பொழுது நீ உண்மையை பேசியவன் என்ற பெயரோடு என்னை சந்திக்க வேண்டும் என்று எடுத்து சொல்லி வாய்மை தவறாத வள்ளலாக, வாலிபராக, இளைஞராக, சிறுவராக இந்த சமூகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர். அப்படிப்பட்ட ஒருவர் தான் இவர். இவர் சாதாரணமான ஒரு அறிவாளி அல்ல, இறை நெருக்கத்தை பெற்ற ஒருவர். 50 வருடங்கள் தன்னை தனிமைப்படுத்தி தன்னை இறைவனின் பக்கம் நெருக்கத்துக்குள்ளாக்கியவர். அவர் ஜீலா நகரில் பிறந்தாலும் கல்வி கற்க, உலகத்துடைய ஆசாபாசங்களை எல்லாம் தன்னுள்ளே உருவாக்கி கொண்டு மனிதர்களுக்கு தேவையான ஆடம்பரமான மாளிகைகள், கோடான கோடிகள், சொத்துகள், செல்வச் செழிப்புள்ள சீமான்கள் வாழுகின்ற ஈராக் நகரில் உள்ள பக்தாதுக்கு இவர் சென்று கல்வி படித்தவர். இப்படிப்பட்ட ஒருவர் தான் என்பதை அந்த மக்கள் அறியத் தொடங்கினார்கள். அந்த அடிப்படையிலே தான் இன்று நாங்கள் ரபியுல் ஆகிர் பிறை வந்துவிட்டால் யாரோ ஒருவர் அல்ல, உலகமெல்லாம் புகழக்கூடிய, உலகில் உள்ள மூலை முடுக்குகளில் எல்லாம் முஹையத்தீன் ஜும்மா பள்ளிவாசல், முஹையத்தீன் தக்கா, முஹையத்தீன் மதரசா என்று பேரோடும் புகழோடும் பதியப்பட்ட பள்ளிகளாக முஹையத்தீன் என்ற நாமத்தை கொண்டு புகழப்படுகின்ற ஒருவரை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இன்றைய ஜும்மா பிரசங்கத்தை பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, சிறுவர்களுக்கு ஒரு விழா, வயோதிபர்களுக்கு விழா, புத்தக விழா, காதல் விழா, இப்படி எத்தனையோ விழாக்கள் கொண்டாடப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் கௌதுல் ஆலம் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்ஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய நினைவாக ஒரு விழா எடுத்தால் தான் சில பேருக்கு குத்துது குடையுது, சில பேருக்கு சிறுக்கு, பிதுஅத்து, நரகவாதி என்று புகழ்பாக்கள் பாடுவதற்கு வாய் கூசாமல் அவர்கள் புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் தூற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். ஏன் இந்த கசப்புணர்வு? எத்தனையோ விழாக்கள் இஸ்லாத்துக்கு விரோதமான விழாவாக இருந்தாலும் சரி, இஸ்லாத்துக்கு விரோதம் இல்லாத விழாவாக இருந்தாலும் சரி, மக்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய விழாவாக இருந்தாலும் சரி, எந்த விழாவாக எடுத்தாலும் அதற்கான ஒரு காரணம், அந்த விழாவின் மூலமாக ஒரு எடுத்துக்கோள், அந்த விழாவின் மூலமாக அடுத்தவர்களுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கிறது என்றால் அதனை செய்கின்ற பொழுது அதனை போற்றுகின்ற புகழுகின்ற நீங்கள் ஏன் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்ஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் நினைவாக ஒரு விழாவை எடுத்தால் ஏன் நீங்கள் தூற்ற வேண்டும்? அன்பார்ந்த வஹாபிகளே, அருமை சலபிகளே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? என்னவென்றால் கௌதுல் ஆலம் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்ஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களை நாங்கள் புகழ்கிறோம் என்றால் நாங்கள் புகழவில்லை. அல்லாமா இப்னு தைமியா வஹாபிசத்துடைய ஸ்தாபகர், அவர் ஒரு நூல் எழுதியிருக்கின்றார், இஸ்திகாமா என்ற ஒரு நூல். அந்த நூலிலே கௌதுல் ஆலம் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்ஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களை பற்றி இப்படி ஒரு குறிப்பை அவர் எழுதுகின்றார். எவ்வாறு எழுதுகிறார் என்றால், கௌதுல் ஆலம் அப்துல் காதிர் முஹையத்தீன் அவர்கள் சமகாலத்திலே ஒரு ஞானவானாக இருக்கின்றார், ஒரு கஷ்புடைய மகானாக இருக்கின்றார். எந்த அளவுக்கு என்றால், அவரிடத்திலே கல்வி கற்பதற்காக சென்ற சகோதர நண்பர் அவர்கள் கல்விக்காக கற்பதற்காக ஆசைப்பட்டு தான் இல்மு கற்பதா அல்ல மந்திக்கு கற்பதா? இல்மு என்றால் இறைவன் எங்கே இருக்கிறான், எப்படி இருக்கின்றான், யார் எவன் என்று அறிந்து கொள்வது. மந்திக் என்பது அது ஒரு பாஷை, அது ஒரு படிப்பு,
கிரேக்க கலை நுட்பங்களை அறியக்கூடிய ஒரு கலை. அப்படிப்பட்ட கலையை கற்பதா என்று ஒவ்வொன்றாக அவர் யோசித்துக் கொண்டிருந்த பொழுது அந்த நேரத்தில் அவருடைய நண்பர் அவரை அழைத்துக் கொண்டு அப்துல் காதிர் கௌதுல் ஆலம் முஹியத்தினிடத்திலே சென்ற பொழுது அவர்கள் தொழுகையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். தொழுகையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பொழுது தொழுது முடிந்து சலாம் சொல்லிவிட்டு திரும்பியவர்கள் இவர்களை பார்த்தவுடனே சொல்லுகின்றார்கள், அந்த கல்வி நீ யோசித்துக் கொண்டு வந்த கல்வி எல்லாம் கபூரு வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வராது, நீ கற்கக்கூடிய கல்வி பிரயோஜனம் இல்லாத கல்வி, அதனை தூக்கி வீசி எறிந்து விடு என்று சொல்ற அளவுக்கு சொன்னார்கள். நீ யோசித்து வந்த கல்வி சரியில்லை, அது கபருக்கு பிரயோஜனம் அளிக்காது வாப்பா என்று சொன்னார்கள். இப்பொழுது அவர்கள் அருகாமையில் வந்து கௌதுல் ஆலம் முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் அவருடைய நெஞ்சிலே கையை வைத்து தூசை தட்டுவதை போல் ஒரு தட்டை தடாவினார்கள். இப்பொழுது உள்ளத்தில் இந்த எண்ணம் எல்லாம் சிதறி போய்விட்டது. மறுமையை பற்றிய சிந்தனைக்கான கல்வியை கற்பதற்கு ஆசைப்பட்டு வெளியேறுகின்றார்கள். இப்பொழுது இப்னு தைமியா அவர்கள் எழுதுகின்றார்கள் அந்த நூலிலே, நான் இவரை அறிந்த வரையில் இவர் ஞானத்தை ஞான கல்வியை அறிந்தவராக, அடுத்தவரின் உள்ளத்தில் உள்ளதை அறிந்தவராக இவரை நான் பார்க்கிறேன் என்று இப்னு தைமியா அவர்கள் தன்னுடைய இந்த இஸ்திகாமா என்ற நூலிலே வரைகின்றார்கள். அப்படி என்றால் ஞான கல்வியை தன்னுள்ளே உருவாக்கிய அந்த கௌதுல் ஆலம் முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்களை சமுதாயத்தில் சுன்னத் வல் ஜமாத் அகீதா உடையவர்கள் கொண்டாடினால் குறைந்தா போய்விடும். கௌதுல் ஆலம் முஹியத்தீன் அப்துல் காதிர் என்றால் யார் என்பதை இந்த சமூகத்துக்கு நீங்கள் ஏன் தெளிவுபடுத்த மறுக்கிறீர்கள்? எங்கே பிறந்தார்கள், எப்பொழுது பிறந்தார்கள், அவர்கள் செய்த சேவைகள் என்ன என்பதை எடுத்து சொல்லுங்கள். சமுதாயத்துக்கு தேவையாக இருக்கின்றது. இன்றைய இளைஞர்களுக்கு அது தேவை. அவர்கள் நினைக்கின்றார்கள் சாதாரணமா மனிதர், எல்லோரையும் போல அவரும் ஒரு மனிதர் தானே, அவரை ஏன் புகழ வேண்டும் என்று. அன்பார்ந்தவர்களே, அவருடைய வரலாற்றை நாங்கள் இப்படியே பார்த்துக் கொள்ளலாம். அவர் கௌதுல் ஆலம் முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் ஹிஜ்ரி 470 ஆண்டு பிறந்து தன்னுடைய சிறுபிராயத்திலே கல்வி கற்று மார்க்க விழுமியங்களை முழுமையாக படித்து இந்த சமூகத்துக்கு நேர்வழியை காட்டியவர்கள். இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களிடமிருந்து மழுங்கடிக்க செய்யப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு விடயம் இங்கே பதியப்படலாம் என்று நினைக்கின்றேன். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இஸ்லாத்திற்கு இந்த மார்க்கத்திற்கு சோதனைகள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் உங்களிடம் இருந்து ஒரு முஜத்தித் உருவாகலாம், அவர் மூலமாக மீண்டும் இந்த சமூகத்துக்கு மார்க்க விழுமியங்கள் கற்றுக் கொடுக்கப்படலாம் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் ஒரு சிறந்த முஜத்திதாக முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கதுஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்கள் அன்றைய காலத்தில் தென்பட்டார்கள். அவர்கள் சட்ட வரை விலக்கணங்களை கற்றார்கள். ஷரியத்தின் முன்னோடியாக இருந்தார்கள். அறிவு ஞான கடலாக இருந்தார்கள். கல்வியை கற்றார்கள். பிறருக்கு கல்வியை கற்றுக் கொடுத்தார்கள். எந்த அளவுக்கென்றால் கல்வியை கற்றுக் கொடுக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் 2 பேருக்கு கல்வியை கற்றுக் கொடுத்தார்கள். 2 பேர் தான் அவருடைய உபதேசத்துக்கு முதலிலே வந்தார்கள். அதன் பிறகு இடமில்லாத அளவுக்கு வெளியிடத்தை சென்று இடம் கட்டி காங்காக்களை கட்டி மக்களுக்கு பிரயோஜனம் அளிக்கின்ற கல்வியை போதிக்கின்ற அளவுக்கு சுமார் 70,000 பேர் ஒன்று கூடி அவருடைய பிரச்சாரங்களை கேட்கக்கூடிய அளவுக்கு அவருடைய நிலைமை மாறியது. அந்த அளவுக்கு கல்வி கடலாக இருந்தார்கள். இமாம் அப்துல் காதிர் முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கதுஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்கள் பக்தாதுக்கு நுழைகின்ற சந்தர்ப்பத்தில் இமாமுனா கஸ்ஸாலி இமாம் அவர்கள்
இஹ்யா உலூமுத்தீனுடைய ஆசிரியர் இமாம் கஸ்ஸாலி அவர்கள் பக்தாத்திலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், வெளியேறிவிட்டார்கள். கௌதுல் ஆலம் அவர்கள் பக்தாத்துக்குள் நுழைகின்றார்கள். இவ்வாறு நுழைந்து அந்த மக்களுக்கு மார்க்க கல்வியை எடுத்து சொல்லி அறியாமைக்கு செல்ல போன அந்த மக்களை மீண்டும் மார்க்கத்தின் பக்கம் உயிர்ப்பித்தவர்கள் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கதஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்கள். சொல்லுவார்கள், அவரது நாமம் அப்துல் காதிர் என்றால் ஏன் அவருக்கு முஹையத்தீன் என்று பெயர் வந்தது என்று. அறிஞர்கள் சொல்லுவார்கள், உடல் நலிவுற்ற மனிதனை உடல் போசாக்குள்ள மனிதனா மாற்றியதால் அவருக்கு அந்த பெயர் என்று. சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், மார்க்கம் நலிவுற்ற நிலையில் மார்க்கத்தை தூக்கி பிடித்து நிலை நாட்டியவர் முஹையத்தீன். அதனால் தீன் என்றால் மார்க்கம், முஹைய என்றால் உயிர்ப்பித்தவர், மார்க்கத்தை உயிர்ப்பித்தவர். அதனால் அவருக்கு பெயர் முஹையத்தீன் என்ற பெயர் என்று சொன்னார்கள். மார்க்கத்தை உயிர்ப்பித்தவர் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கதஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்கள். இந்த சமூகத்துக்கு இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் அவரிடத்திலே கல்வி ஞானம், இறை அச்சம், தியானம், பயம், மக்களை நேர்வழி காட்ட வேண்டும் என்ற அந்த இஹ்லாஸான எண்ணம் உள்ளத்திலே குடிகொள்ள தொடங்கிவிட்டது. மக்களுக்கு மத்தியிலே மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய உதவி வேண்டும். அந்த உதவி இருந்ததின் காரணத்தினால்தான் 70,000 பேருக்கு எந்த விதமான ஒலிவாங்கியும் இல்லாமல் உபதேசம் செய்யக்கூடிய சக்தியை பெற்றவர்கள் கௌதுல் ஆலம் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கதஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்கள். அவர்களுடைய பிரச்சாரத்தில் தானும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்றைய அரசர்கள் விரும்பினார்கள். அந்த விருப்பத்தின் அடிப்படையில் அவர்களின் சபைக்கு வந்தார்கள். அவர்களின் சபையில் எளியோர் ஏழைகள் என்ற பாகுபாடு கிடையாது, வசதி வாய்ப்பு வசதி இல்லாதவர்கள் என்ற பாகுபாடு கிடையாது. எல்லோரும் அந்த சபையில் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். வந்தார்கள், சபையில் அமர்ந்தார்கள், எல்லோரும் சேர்ந்து மார்க்க உபதேசத்தை கேட்டார்கள். கேட்டு முடிந்த பிறகு அரசன் கௌதுல் ஆலம் அவர்களை தனிமையில் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார், விரும்பினார், விருப்பத்தை சொன்னார். கௌதுல் ஆலம் அவர்கள் சந்திப்பதற்கு விரும்பினார்கள். 2 பேரும் சந்தித்தார்கள். சந்தித்த சந்தர்ப்பத்தில் அரசர் தன்னுடைய அந்த எழுச்சியை, தன்னுடைய உயர்வை காண்பிப்பதற்காக, தான் மன்னாதி மன்னன் என்பதை எடுத்து விளம்புவதற்காக தன் பணியாளரிடம் சொன்னார், அந்த வெகுமதிகளை கொண்டு வந்து முன்னே வையுங்கள் என்றார். கொண்டு வரப்பட்டது. ஒரு பொக்கிஷம் அல்ல, 2 பொக்கிஷம் அல்ல, 20 பொக்கிஷங்கள் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. 20 பைகளையும் கொண்டு வந்து இதை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் மன்னர். மறுத்தார்கள். அதற்கு நான் தகுதியற்றவன் என்றார்கள். எடுக்க வேண்டும் என்றார்கள். இறுதியில் வாத பிரதிவாதங்களுக்கு பிறகு 2 பையை கொடுத்தார் அரசர். அப்பொழுது அரசரிடத்திலே கௌது நாயம் சொன்னார்கள், நான் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்ல சொல்ல தந்து விட்டீர்கள். நீங்கள் தந்த இந்த பை நிறைய பொற்காசுகள், இது பொற்காசுகள் அல்ல, நீங்கள் ஆட்சி செய்கின்ற உங்கள் குடிமக்களின் உதிரம் என்றார்கள். ஆச்சரியப்பட்டார்கள் மன்னர். என்ன பார்க்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு 2 பைகளையும் 2 கரங்களால் நசுக்கினார்கள் அப்துல் காதிர் நாயம் அவர்கள். நசுக்கப்பட்டவுடன் அந்த பைகளில் இருந்து உதிரம் வழிந்தோடியது. வழிந்தோடிய உதிரத்தை கண்டு அப்படி அதிர்ச்சி அடைந்த மன்னர், என்ன நடந்தது, இது ஏன் இப்படி என்று கேட்டார்கள். நீர் இறைவனை வணங்கவும் இல்லை, இறை வணக்கம் உன்னிடத்திலும் இல்லை, இறை அச்சமும் இல்லை, உன் ஆட்சியங்கள் இருக்கின்ற குடிமக்களை நீ நசுக்கி சாராக்கி அவர்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாய். அந்த மக்களுடைய உதிரம்தான் நீ கட்டி வந்த பையிலே இருக்கிறது. அதைத்தான் நான் இப்பொழுது வெளியாக்கி விட்டேன். இன்னும் நீ என்னை வற்புறுத்தினால் உன் சபை முழுக்க ஓடச் செய்வேன் என்றார்கள் கௌது நாயம் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள். போற போக்கில் எடுத்துச் சொல்லக்கூடிய கட்டுக்கதை அல்ல இது, வரலாற்றில் பதியப்பட்ட விடயங்கள். அன்பார்ந்தவர்களே, உபதேசம் செய்யக்கூடிய கௌது நாயம் அவரிடத்திலே அல்லாஹ் அற்புதத்தையும் வெளிப்படுத்தியிருந்தால்,
அற்புதங்கள் உள்வாங்கப்பட்ட பொழுது மனித சமுதாயம் நேர்வழியின் பக்கம் மிக மிக வேகமாக வந்து கொண்டிருந்தது. எந்த அளவுக்கென்றால் கௌதுல் ஆலம் சொன்னார்கள், அரசர்களே, நீங்கள் உங்கள் சமுதாயத்திடத்திலே நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்று நடிக்காதீர்கள். இறைவனிடத்திலே நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்று அதற்காக முயற்சி செய்யுங்கள். இறைவனிடத்திலே நெருக்கத்தை ஏற்படுத்துங்கள். இறையச்சத்தை உள்மனதில் ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய சமுதாயத்திடத்திலே இறைவனை பற்றி இறை தூதரை பற்றி நல்ல விடயங்களை எடுத்துச் சொல்லி நீங்களும் நடங்கள், அதனை பின்பற்றி வாழ மக்களையும் வலியுறுத்துங்கள் என்றார்கள். அப்படிப்பட்ட கௌதநாயம் அவர்கள் இந்த சமுதாயத்தை எந்த அளவுக்கு நேர்வழி காட்டினார்கள் என்றால், யூதர்களும் நசராக்களும் சுமார் 5000 பேர் அப்துல் காதர் வலியுல்லா அவர்களிடத்திலே கரம் பிடித்து பையத்து செய்து இஸ்லாத்திற்கு உள்வாங்கப்பட்டார்கள். ஒருவர் அல்ல, 2 பேர் அல்ல, சுமார் 5000 பேர் இஸ்லாத்திற்கு உள்வாங்கப்பட்டார்கள், யூதர்களும் நஸ்ரானிகளும். அதே போன்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவர்களுடைய உபதேசத்தினால் கவரப்பட்டு இந்த மார்க்கத்திற்குள் நுழைய தொடங்கி விட்டார்கள். இது மட்டுமா? அவர்கள் தான் கற்ற கல்வியை பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று மதரசாவை உருவாக்கி அந்த மதரசாவிலே பல்லாயிரக்கணக்கான மக்களை மார்க்க அறிஞர்களாக, முஜ்தஹிதுகளாக, ஷரியா விற்பன்னர்களாக, மார்க்கத்தை கட்டி காக்கும் வீர புருஷர்களாக உருவாக்கினார்கள். எந்த அளவுக்கென்றால், பைத்துல் முகத்தஸ் இன்று யூதர்களினால் அழித்தொழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதற்கு அரபியர்கள் எல்லாம் சாமரசம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். புண்ணிய பூமி, புனித பூமி, 1,24,000 நபிமார்களில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான நபிமார்கள் அந்த பைத்துல் முகத்தஸில் தான் அடக்கப்பட்டிருக்கின்றார்கள். எத்தனையோ நபிமார்கள் தொழுத இடம், அடக்கம் செய்யப்பட்ட இடம், அண்ணல் நபி தலைமையேற்று தொழுகை நடத்திய இடம், சிறப்பான கண்ணியம் வாய்ந்த இடம் இன்று கயவர்களினால் சீரழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட பைத்துல் முகத்தஸ் புண்ணிய பூமி யூதரிடம் இருந்து முஸ்லிம்களுக்கு உள்வாங்கப்பட்டு மீண்டும் முஸ்லிம்கள் பணத்திற்கும் பெண்ணுக்கும் ஆசைப்பட்டு பறிகொடுத்த பூமி மீண்டும் நமது கரம் கிடைக்குவதற்கு அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும். அதற்காக போராடுகின்ற அந்த போராளிகள் ஷஹீதுடைய அந்தஸ்து பெற்றவர்களாக, ஷுஹதாக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் அதனை மீட்டுக் கொடுக்கட்டும். அன்பார்ந்தவர்களே, அந்த பைத்துல் முகத்தஸ் யூதர்களிடம் சென்ற பொழுது சலாஹுத்தீன் அய்யூபி அவர்களுடைய தலைமையில் அந்த பைத்துல் முகத்தஸ் மீண்டும் எழுச்சி பெற்று முஸ்லிம்களை கரம் வந்து ஒப்படைக்கப்பட்டது. அன்று அந்த நாளிலே அந்த சலாஹுத்தீன் அய்யூபி அவர்களுக்கு ஆலோசகராக, படைத்தளபதியாக, சிப்பாயாக இருந்தவர்கள் யார் தெரியுமா? கௌதுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கதுஸல்லாஹுல் அஸீஸ் அவருடைய மதரசாவில் கல்வி கற்ற மார்க்க அறிஞர்கள். ஆயிரக்கணக்கான அறிஞர்கள் ஆலிம்களாக மட்டும் வெளியாகவில்லை, சரித்திர புருஷர்களாக, பைத்துல் முகத்தஸை மீட்டெடுக்கும் வீரர்களாக வெளியாக்கப்பட்டார்கள். இதனை செய்தவர்கள் யார்? கௌதுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கதுஸல்லாஹுல் அஸீஸ் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, இன்று மதரசாக்களில் வெளியாகக்கூடிய அறிஞர்கள் மார்க்கத்தை சொல்லுவதற்கு பயப்படுகிறார்கள். ஏதோ கொடியேற்றணும் என்று சொன்னா நம்மள வஹாபி என்ன முத்திர குத்திருவானோ, அல்லது கத்தம் ஓத சொன்னா, ஃபாத்திஹா ஓத சொன்னா, மௌலிது ஓத சொன்னா, கந்தூரி கொடுக்க சொன்னா நம்ம எல்லாம் சிறுக்குவாதிகள், நம்ம எல்லாம் நரகவாதிகள் என்று சொல்லி விடுவார் என்று பயந்து உண்மையை சொல்ல சில உலமாக்கள் பயப்படுகின்றார்கள். காரணம்,
அவர்கள் கல்வி கற்று வெளியாகின்ற மதரசாக்களிலே சொல்லிக் கொடுப்பதைத்தானே அவர்கள் சொல்ல முடியும், அதைத்தான் அவர்கள் பேச முடியும். அதற்கு மாற்றமாக எதனையும் பேச முடியாது. மார்க்கத்தை மார்க்கமாக, மார்க்க சட்டதிட்டங்களை எடுத்து சொல்லி உண்மையான உத்தம புருஷர்களாக உலமாக்கள் உள்வாங்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சுன்னத் வல் ஜமாத் கொள்கை உயிர்ப்பிக்கப்படலாம். இன்று வஹாபிகளும் சலபிகளும் சுன்னத் ஜமாத்துக்கு விரோதமானவர்களும் மதரசாக்களும் ஆலிம்களும் அதிகரித்து காணப்படுவதன் காரணத்தினால் இன்றைய சுன்னத் வல் ஜமாத் கொள்கை உண்மை மறைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, முஹையத்தீன் அப்துல் காதர் நாயம் அவர்கள் இந்த கொள்கைக்காக போராடினார்கள், வீர புருஷர்களை உருவாக்கினார்கள். இவர்கள்தான் இந்த சமூகத்தை நேர்வழிப்படுத்துவதற்காக தன் தாய் கல்வி கற்க சென்ற சந்தர்ப்பத்தில் உண்மையை உரைக்க வேண்டும் என்று சொன்னதினால், உண்மையை சொன்னதினால் பல்லாயிரக்கணக்கான திருடர்கள் திருந்துவதற்கு காரணகர்த்தாக்களைந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, 1,00,000 பேர் பணப்பலத்தாலும் வீரத்தாலும் தவறிழைத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லி அல்லாஹ்வும் ரசூலும் காட்டித்தந்த வாழ்க்கை வழிமுறைகளை விலாவாரியாக எடுத்து சொல்லி சுமார் 1,00,000 பேரை தனது கரத்திலே தௌபா செய்ய சொல்லி இஸ்லாத்தின் பக்கம் உள்வாங்க செய்தவர்கள் கௌதுல் ஆலம் முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கதஸல்லாஹு அஸீஸ் அவர்கள். அப்படிப்பட்ட கௌது நாயம் அவர்கள் ஒரு சாதாரணமானவர்கள் அல்ல, அற்புதங்கள் நிறைந்த மாமனிதர். அவர்களுடைய வரலாற்றிலே ஒரு கராமத்தை உங்களுக்கு சொன்னேன், மீண்டும் ஒரு கராமத்தை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். இருந்த போதிலும் அன்பார்ந்தவர்களே, ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது இறைவனை நெருங்கிக் கொள்ளுங்கள், இறை இல்லாத ஒன்றை கல்விலே ஏற்றாதீர்கள், உள்ளத்திலே இறைவனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், உலகத்தை உள்ளங்கையிலே வைத்துக் கொள்ளுங்கள். உள்ளத்திலே உலகத்தை வைக்காமல் இறைவனை வைத்தால் உதறி விடுவீர்கள். ஆதலால் இறைவனை கல்விலே உள்வாங்கிக் கொள்ளுங்கள், இறைவனிடத்திலே சதா சாய்ந்திருங்கள், இறை அச்சத்தை உள்வாங்கிக் கொள்ளுங்கள், இஹ்லாஸோடு வாழுங்கள், எளியோர்களுக்கும் ஏழைகளுக்கும் உணவளியுங்கள், துவண்டோர்களுக்கு உதவியாளர்களாக இருங்கள் என்று மக்களுக்கு போதனை செய்தார்கள் கௌதுல் ஆலம் முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கதஸல்லாஹு அஸீஸ் அவர்கள். அப்படிப்பட்ட கௌது நாயம் அவர்கள் கல்வி கற்றுக் கொண்டிருந்த பொழுது, கல்வியை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருந்த பொழுது, அவரிடத்திலே தன் மகனும் கல்வி கற்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒரு தாய் தன் பிள்ளையை அவரிடத்திலே கொண்டு போய் ஒப்படைத்து, என் மகனை கல்வியை கற்றுக் கொடுங்கள் என்றார்கள். சரி என்று கல்வியை கற்றுக் கொடுத்தார்கள். பல வருடங்கள் கழித்து நம்மளை போல 23 வயசுல மௌலவியாக அல்ல, அவர்கள் 50-60 வயசுல தாடி நரைத்து மீசைகள் எல்லாம் நரைத்தும் அந்த நேரத்திலும் கல்வி கற்றுக் கொண்டிருந்தார்கள். காரணம், கல்விக்கு வயது இல்லை, கிடையாது. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் பிள்ளையை பார்க்க தாய் வந்த பொழுது மகனார் துவண்டு போயிருந்தான். துவண்டு போன மகனை பார்க்கின்ற பொழுது அந்த மகன் உமிக்கோதுமையால் செய்த ரொட்டியை சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். மகனே, இந்த அளவுக்கு உடல் மெலிந்து போய்விட்டாயே என்று அங்கலாய்த்துக் கொண்ட தாய், உனது ஆசிரியரை சந்திக்க வேண்டும் என்று கௌதுலாயை சந்திக்க போன பொழுது கௌதுல் ஆலம் முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் அங்கே உயர்தர கோதுமை ரொட்டியை சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அருகிலே கோழியை சாப்பிட்டுக் கொண்ட எலும்புகள் குமிக்கப்பட்டிருக்கின்றது. சொன்னார்கள், ஆசிரியர் அவர்களே, மாணவன் உமிக்கோதுமை சாப்பிடுகின்றான், நீங்கள் நல்ல உயர்தரமான கோதுமை ரொட்டியும் கோழியும் சாப்பிடுறீர்களே, இது ஒரு நல்ல சுலுக்கு இல்ல, இது ஒரு நல்ல பாதையா தெரியல எனக்கு, இது என்ன இது இப்படி என்று கேட்டார்கள். சொன்னார்கள், அப்படி அல்ல, உன் மகனை அழைத்து வாருங்கள் என்றார்கள். அழைத்து வரப்பட்டது. அழைத்து வரப்பட்ட மகனை அருகிலே வைத்துவிட்டு, நீர் இப்படி சொன்னாயே, இந்த கோழியின் ரொட்டியையும் என்ன செய்கிறேன் என்று பார் என்று சொல்லிவிட்டு அந்த கோழியின் எலும்புகளை எல்லாம் ஒன்றாக்கி
கும்பி இதினில்லா, அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு நீ எழும்பி நில்லு. சூரா யாசினிலே சொல்லுவோம் அல்லவா, குல் யுஹில்லதி அன்சாவல மர்ரத்தின் வ பிக்குல்லி ஹல்கின் அலீம். அதுக்கு முன்னால் வசனம், எலும்புகள் எல்லாம் மக்கி போனாலும் உயிர்ப்பிக்கக்கூடிய சக்தி அல்லாஹ்வுக்கு இருக்கிறது என்று. அந்த அடிப்படையிலே அல்லாஹ் இந்த எலும்புகளை எல்லாம் உயிர்ப்பிக்க கூடியவனை இதை உயிர்ப்பி என்ற உடனே கோழி எழும்பி நின்றது. கதை சொல்லவில்லை, ஜிலா என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்ட, அறிஞர்களும் ஆலிம்களும் பதிவு செய்யப்பட்ட ஒரு விடயம். இப்பொழுது சொன்னார்கள், இந்த தன்மை உம் மகனிடத்திலே வர வேண்டும் என்றால் உம் மகன் அப்படி சாப்பிட்டு கல்வியை கற்றால்தான் உயர்வான கல்வியை கற்க முடியும் என்று சொல்லி சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, கல்வி சாதாரணமாக நினைச்ச மாத்திரத்தில் வராது, சிரமப்பட்டால் தான் வரும், எந்த கல்வியா இருந்தாலும். அப்படியான அற்புதங்களை நிகழ்த்திய கௌது நாயம் அவர்கள் ஹிஜ்ரி 561 ஆண்டு ரபியுல் ஆகிர் பிறை 11 சனிக்கிழமை அன்று பிள்ளைகளை எல்லாம் ஒன்றாக கூட்டி எல்லோரையும் அழைக்கின்றார்கள். காரணம், அன்று இரவு, வெள்ளி இரவு அவளுக்கு காய்ச்சல் ஏற்பட்டு விட்டது. காய்ச்சல் ஏற்பட்டு இரவு பகல் அதிகமாக அவர்கள் வருத்தம் கிடக்கவில்லை. வெள்ளி இரவு, ஒரு இரவு ஒரு பகல், சனிக்கிழமை காய்ச்சல் ஏற்பட்டு கடுமையாக இருக்கின்றது. பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டார்கள். கூப்பிட்டு அருகில் வைத்துவிட்டு தன் அருமை மகன் அப்துல் வஹாப் அவர்கள் அழைத்து, மகன், அல்லாவை தவிர வேறு யாரையும் வணங்கி வழிபடாதீர்கள், எந்த தேவையும் இறைவனிடத்திலே கேளுங்கள், இறை அல்லாதவனிடத்தில் எதையும் கேட்காதீர்கள், இறை நெருக்கத்தை பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபடுங்கள், எளியோர் ஏழைகளுடன் சேர்ந்து நடங்கள், பணிவோடு நடந்து கொள்ளுங்கள், பிறரை பற்றி மனதில் எள்ளளவும் அநீதி இழைப்பதற்கு நினையாதீர்கள் என்று சொல்லிவிட்டு இருந்த சந்தர்ப்பத்தில் அடுத்த மன் அப்துல் ஜப்பார் அவர்கள் தகப்பனை பார்த்து கேட்கிறார்கள், தந்தையே, கடுமையான காய்ச்சல், உடலெல்லாம் வலியாய் இருக்கிறதா என்று கேட்ட பொழுது சொன்னார்கள், என் உடல் முழுக்க வலியாக இருக்கிறது, கல்புல மட்டும் வலி இல்லை மகன் என்றார்கள். உடல் முழுக்க வலி, உள்ளத்தில் மட்டும் வலி இல்லை மகன், உள்ளத்தில் இறைவன் நெருக்கம் இருக்கிறது மகனே என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவை மொழிந்துவிட்டு சொன்னார்கள், நிலையானவனே, மரணமில்லாதவனே, நித்திய ஜீவனே, நீ மௌத்தாகாமல் பிறரை மௌத்தை கொண்டு அடக்கக்கூடியவனே என்று இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு வஅலைக்குமுஸ்ஸலாம் என்ற சலாத்தை சொல்லி, சிறியவர்கள் எல்லாம் இருந்தார்கள், சற்று வழிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை 3 விடுத்தம் மொழிந்து கொண்டிருக்கிறார்கள். இதை அல்லாமா ஜௌசி அவர்கள் தன்னுடைய கிரந்தத்தில் பதிகிறார்கள். அப்துல் வஹாப் அவர்கள் கௌது நாயமுடைய மகனாக இருந்தாலும் அவர்கள் ஒரு வலி, மிக பெரும் ஒரு சூஃபி மகான். கௌது நாயமுடைய பிள்ளைகள் எல்லாம் பெரும் அறிஞர்கள். அவர்கள் பதிகின்றார்கள் இந்த விடயத்தை. இப்பொழுது கலிமா சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற நேரத்தில் 3 விடம் சொல்லுகின்ற போது அந்த நாவு இல்லல்லாஹ் என்ற அந்த நா மேல் அந்த அன்னத்தில் சென்றவுடன் நாக்கு அப்படியே நின்றது, அவருடைய பார்வை மேல் ஓங்கியது, உருகு பிரிந்தது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கௌதுல் ஆலம் முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு அஸீஸ் அவர்கள் ஹிஜ்ரி 571 வருடம் ரபியுல் ஆகிர் பிறை 11 நாள் சனிக்கிழமை அன்று வஃபாத்தாகி விட்டார்கள். அதற்கு பிறகு எல்லோரும் ஒன்று கூடினார்கள். ஒன்று கூடி மக்கள் அதிகம் நெரிசல் ஏற்பட்டதினால் அவருடைய மதரசாவில் அடக்காமல் வெளியிடத்துக்கு சென்று அவர்களை குளிப்பாட்டி தொழுவித்து அடக்குகிறார்கள். இரவோடு இரவாக அடக்குகிறார்கள். மகன் அப்துல் வஹாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தொழுவிக்கின்றார்கள். தொழுவித்து அடக்கம் செய்து விடுகின்றார்கள். அன்றிலிருந்து இன்று வரைக்கும்
பல்லாயிரக்கான பல லட்சக்கணக்கான மக்கள் ஒரு தர்பாருக்கு சென்று சலாம் கொடுக்கிறார்கள், அவரை சந்திக்கிறார்கள், தரிசிக்கிறார்கள். சுமார் 300 வருடங்கள், அவர் வஃபாத்தாய் 300 வருடங்களுக்கு பிறகு ஆட்சியாளர் சுலைமான் என்ற மன்னர் அவர்கள் இன்றிருக்கின்ற அந்த மக்பராவை புனர்நிர்மாணம் செய்து அவர்களுடைய தர்பாரை விசாலப்படுத்தி கட்டி இந்த சமூகத்துக்கு அர்ப்பணிக்கிறார்கள். அப்படிப்பட்ட அறிஞர், இந்த சமூகத்துக்காக தன்னையே அர்ப்பணித்த கௌதுல் ஆலம் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கதஸல்லாஹு சிர்ரஹு அஸீஸ் அவர்கள் அன்றைய காலகட்டத்தில், மார்க்கம் நலிவுற்ற காலத்தில் 5ஆம் நூற்றாண்டில் பிறந்து இந்த சமூகத்தை நேர்வழிப்படுத்திய ஒரு மகான். அதனாலதான் அவர்களை அன்றிலிருந்து இன்று வரை ஞாபகப்படுத்தி உலகமுள்ள மக்கள் எல்லாம் அவர்களை வழியாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் பேரிலே பள்ளிவாயல்களை கட்டி அவர்கள் பேரிலே அன்னதானங்களை வழங்கி அவர்கள் பேரிலே புகழ்பாக்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த வரலாறுகள் பிள்ளைகளுக்கு சொல்லப்பட வேண்டும். இதையெல்லாம் மறைத்து அவர்களெல்லாம் ஒரு வழி இல்லை, அவர் வழி என்பதற்கு என்ன ஆதாரம் என்று இவர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, தூற்றுவர்கள் தூற்றட்டும், போற்றுவர்கள் போற்றட்டும், நாம் வழிமார்களை நேசித்து அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்கள் ஆகுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நமது பிரதேசத்தில் நமது ஊர் வாழ் மக்கள், குடியிருப்பு வாசிகள், இந்த ஊர் மக்கள், இன்று மாநகர சபை என்று சொல்கின்றோம், இந்த ஊரிலே இந்த முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கதஸல்லாஹுடைய பெயர் நாமம் கொண்ட இந்த முஹையத்தீன் ஜும்மா பள்ளி வாசல் உருவாக்கப்பட்டு அன்றைய மக்கள் இந்த பள்ளி வாயிலுக்காக காணிகளை கொடுத்து, கடைகளை கொடுத்து, நில புலன்களை கொடுத்து, சொத்துக்களை கொடுத்து இந்த பள்ளிகள் புனர்நிர்மாணம் செய்யப்பட வேண்டும், விளக்குகள் எரியப்பட வேண்டும். இங்கள் கடமை புரியக்கூடிய முஅத்தின் மௌலிமார்கள் லெப்பைமார்களுக்கு ஊதியம் கொடுக்கப்பட வேண்டும், இங்கே கந்தூரி கொடுக்கப்பட வேண்டும், மௌலிதுகள் கொடுக்கப்பட வேண்டும், நார்சாக்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்று வசியத்து செய்து உறுதிகள் எல்லாம் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதெல்லாம் இன்றைக்குள்ள பிள்ளைகளுக்கு தெரியாது, தெரிந்தும் மறைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அன்பார்ந்த ஒவ்வொரு இளைஞர்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் உள்ளத்திலே பதியப்பட வேண்டிய விடயம், இந்த பள்ளி ஒரு சாதாரணமான ஒரு பள்ளி அல்ல. இது ஒரு சாதாரணமான பள்ளி அல்ல, பிரம்மாண்டமான ஒரு பள்ளி. பெரும் பெரும் அறிஞர்களும் ஆலிம்களும் ஜும்மா பிரசங்கள் நடத்திய பள்ளி. பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த பள்ளியோடு தொடர்புடையவர்கள். இன்றைக்கு மழுங்கடிக்கப்பட்டிருக்கலாம் இந்த கந்தூரி நிகழ்வுகள், இன்றைக்கு மழுங்கடிக்கப்பட்டிருக்கலாம் பல விடயங்கள். ஆனால் இவை எல்லாம் நடாத்தப்பட வேண்டும். இங்க இருக்கக்கூடியவருடைய தகப்பன்மார் கொடுத்திருக்கலாம், மூத்தப்பமார்கள் கொடுத்திருக்கலாம், உறுதிகள் கொடுத்திருக்கலாம், வளவுகள் கொடுத்திருக்கலாம், காணிகள் கொடுத்திருக்கலாம். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு செங்கற்களும் உங்களுக்கு சொந்தமானது, எல்லோருக்கும் சொந்தமானது. எனவே அந்த அடிப்படையில் எமது பள்ளியிலும் கந்தூரிகள் கொடுக்கப்படுகின்றது. இன்ஷா அல்லாஹ் நாளை இதற்கான ஒரு ஏற்பாட்டை இந்த பள்ளி நிர்வாகம் செய்திருக்கின்றது. காலையில் 7:30 மணிக்கு குர்ஆன் மௌலிதுகள் ஓதப்பட்டு காலை 10:30 மணி 11 மணியிலிருந்து நார்சாக்கள் வழங்கப்படுகின்றது. எனவே எல்லா நிகழ்வுகளிலும் நீங்கள் ஒவ்வொருவரும் கலந்து கொள்ள வேண்டும். நிகழ்வுகள் சிறப்பிக்கப்பட வேண்டும், வழிமார்கள் நேசிக்கப்பட வேண்டும், அவருடைய வரலாறுகள் நமது பிள்ளைகளுக்கு சொல்லப்பட வேண்டும். எப்படி வாழ்ந்தார்கள், எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்பதெல்லாம் எடுத்து சொல்லப்பட்டு அந்த அடிப்படை நாமும் நமது சமுதாயமும் வாழ வேண்டும் என்பதை பதிவு செய்து கொண்டு வல்ல ரப்பு அவன் காட்டி தந்த வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்வதற்கும், வல்ல நபி சொன்ன வழியில் நடப்பதற்கும், வழிமார்கள் நடந்த பாதையில் நடப்பதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக, நமது பிழைகளை பொறுத்தருள்வானாக, நமது நோய் நொம்புகளை நீக்கிடுவானாக. நம்மை விட்டும் மௌத்தாகி மன்னர் வாழ்ந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் சொர்க்கம் கொடுப்பானாக. பாலஸ்தீனத்து மக்களுக்கும் விடிவை ஏற்படுத்துவானாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி خلقல் خلق من نفس واحدة وبث منها النساء والرجال لا ملجأ ولا منجأ منه إلا إليه وبه الوال نحمده على أن قملنا خلقا وفضلنا على سائر المخلوقات وهو المنعم المفضل ونشكر على أن فضل أرباب الطاعة على أرباب البطالات وهو ذو الكرم والجلال ونشهد أنه لا إله إلا هو وحده لا شريك له وهو الكبير المتعال ونشهد أن سيدنا محمد عبده ورسوله
الذي بين الحرام وأضل الحلال. صلى الله على محمد صلى الله عليه وسلم. أما بعد فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. اعلموا أن الدنيا ليست بدار البقاء بل هي دار الفناء، فلا يغتر به إلا عاهل الضلال. أين آباؤكم وأجدادكم؟ أين أمثالكم وأقرانكم؟ أين السلاطين الزمان وحواقين الدوران؟ أين أرباب الأموال؟ هل نفعهم ملكهم أم أبقاهم سلطانهم؟ أم أحياهم قدرهم أم نفعهم الجاه والمال؟ وإياكم والموبقات المهلكات من الغيبة والنميمة والحقد والحسد والتباغض والتنافس والهمز واللمز. ومن اكتسبها وقع بالحفرة الضلال. وإياكم وكثرة السؤال والاستعال بالحزل والجدل والمراء والرياء وإضاعة المال. أما تعلمون أنكم تحاسبون على كل ذرة وتنافسون في كل حسلة وتمر عليكم شدائد السؤال، وعليكم الاجتهاد بالسنة، وإياكم والبدعة، فإن كل بدعة ضلالة لا يرتكبها إلا الغفال. واعلموا أن العمل القليل بسنة خير من عمل كثير بدعة، وأن سنة تهدي إلى الفلاح والنجاة، والبدعة تهبي بصاحبها إلى أسفل الدركات ويذهب بنور الإيمان وحسن الجمال. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يعمل مثقال ذرة خيرا يراه ومن يعمل مثقال ذرة شرا يراه. جعل الله وإياكم وعد نسيها وعمل بها باعثين بالدارين وعمل بها بصالحين بالدارين. آمين آمين يا رب العالمين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم، إنه تعالى جواد ملك رب رؤوف رحيم. أقول هذا أستغفر الله لي ولكم ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله العلي الأكبر، لا رات لما قضى ولا دافي لما قدر. أحمده حمدا كثيرا واشكر شكرا كبيرا، ونستعينه ونستغفره ونؤمن به ونتوب إليه. أما صدر، أشهد أن لا إله إلا هو وحده لا شريك له القوى والقدر، وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله المبعوث إلى كافة الخلق من الأسود والأحمر، صلى الله على محمد صلى الله عليه وسلم. أما بعد فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. أيها المؤمنون، اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون، واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا، ومن شد عن الجماعة شد في السكر. وعليكم اتباع سنتي واجتناب البدعة، فإن سنة تهدي إلى الجنة بل بدعة تهدي بصاحبه إلى النار ذات الوقود والسرر. وعليكم بقدرة الصلاة والسلام على سيد البشر، لا سيما بالليلة الزهراء واليوم الأسر، فإن صلاتكم مقبولة مشهودة والشافية لكم يوم المحشر. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وأتباعه
صلاة دائمة بدوام الشمس والقمر خصوصا منكم على أول خلفاء بالتحقيق سيدنا أبو بكر الصديق رضي الله تعالى عنه، سيدنا عمر الفاروق رضي الله تعالى عنه، سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه، سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنه، سيدنا حسين رضي الله تعالى عنهما، سيدنا فاطمة الزهراء رضي الله تعالى عنها، سيدنا حمزة وسيدنا عباس رضي الله تعالى عنهما، وحثهما في الفضل والعبهر وعلى سائر الصحابة والتابعين رضوان الله أجمعين. اللهم في المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منكم والأموات إنك مجيب الدعوات ورافق الدرجات إنك أنت القدير الأكبر. اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أيد الإسلام والمسلمين في فلسطين، اللهم انصر الإسلام والمسلمين إخوان المسلمين، اللهم ارحمنا أمواتنا، اللهم اشف أمراضنا يا رب العالمين. ربنا اغفر لنا ولوالدنا وللإيمان والمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وسبقونا والإيمان ولا تجل بقلوبنا إلا ربنا إنك رؤوف رحيم. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار صالمين وأدخلنا الجنة يا رب العالمين. عباد الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي واذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى أعلى وأعلى وعز وجل وحم أكبر والله يعلم ما تسمعون. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل محمد